இந்த புளிச்ச மோர், அரிசி கழுவுன தண்ணி, சாப்பாடு, இதுதான் நம்ம பழைய சாதம், அதுதான் நம்ம தண்ணியை ஊற்றுறோம். இந்த மல்லிப்பூ செடி பாருங்கள், இந்த மல்லிப்பூ செடி நம்ம ஊர்லேருந்து வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசு, ஃபுல்லாக மரம் மாதிரி ஆகிட்டுச்சு, காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எடுத்து போட்டணுமோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நம்ம வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மட்டர் சப்ஜி பண்ணோம். மத்தியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தான் நம்ம இப்போ மேலே வந்திருக்கிறோம். நேற்று வந்து நம்ம மேலே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வானம் இப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே மழை போட ஆரம்பிச்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் மழை போடுது, நம்ம கீழே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் வந்துச்சு. சரி, அந்த செவ்வரளி செடி எடுத்து அந்த கேன் எடுத்துகிட்டு வேறு கேன் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துனே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு முடிக்கிறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. இங்கே லாஸ்ட் வரலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை மாற்றி வச்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி எடுத்துன்னு போனேன் அந்த மொச்சக்காவை தான் இன்றைக்கி நம்ம வேக வச்சு சாப்பிட்டு வந்திருக்கிறோம். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் கலரி விட்டு புதுசாக அந்த மாட்டுத்தொழு உரெல்லாம் போட்டு விட்ருக்குறேன் நான். பாருங்கள், எல்லா கலையிலையுமே அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. இப்போ தான் இது பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம். நம்ம மக்காசோள செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு இலையோல பெருசு தான். வந்து மக்காசோளத்தை போட்டு நான் விதை போட்டு முளை வச்சுது. இது நல்லா இருக்குது. இதில் மக்காசோளம் வந்துச்சுன்னா அதுலேயே நம்ம எடுத்து வர பிடிச்சி நிறைய போடலாம், மக்காசோளம் வர வைக்கலாம் அதில். அதே மாதிரியே நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ரோஸ் செடிங்களை பாருங்கள், அரும்பு வந்துருக்குது. இது வந்து பன்னீர் ரோஸா இல்லை நாட்டு ரோஸான்னு தெரியல. இதில் ஒரு பூ வந்து இப்போ தான் கொஞ்சம் மலரவே ஆரம்பிக்குது. அதில் 2 அரும்பு இருக்குது பெருசு பெருசாக. நம்ம ரோஸ் செடி எல்லாமே நல்லா இருக்குது க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறது. மழை வந்து 2 நாளாக மழை பெஞ்சுனே இருக்குது. மண் ரொம்ப ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணி இருக்கும் போல இருக்குது இந்த மண்ணில். நம்ம மொச்சக்காய் செடியில் வந்து கருப்பு பூச்சி இருந்துச்சு. நம்ம 2 முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். மறுபடியும் கருப்பு பூச்சி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மறுபடியும் வந்து நம்ம 3 முறை ஸ்ப்ரே பண்ணி விடணும். பாருங்க எத்தனை கொலை இருந்துச்சு. நம்ம 2 இது தான் பண்ணோம், கட் பண்ணி எடுத்துன்னு போனோம். இன்னும் நிறைய காய் இருக்குது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காவை நிறைய நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம், அறுவடை பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் வெடிச்சே போயிட்டு சொத்தை ஆகிட்டுக்குது. நம்ம எதுவும் மருந்தெல்லாம் போடுறதில்ல இந்த கத்திரிக்காயில். இந்த புளிச்ச மோர், அரிசி கழுவுன தண்ணி, சாப்பாடு, இதுதான் நம்ம பழைய சாதம், அதுதான் நம்ம தண்ணியை ஊற்றுறோம். நம்ம ரோஸ் செடி பாருங்கள் எவ்வளோ நிறைய களையெல்லாம் வந்து நிறைய அரும்பு வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதுவும் நான் மாற்றி வச்சது தான். நீங்கள் இந்த ரோஸ் செடி மண் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இந்த செம்பருத்தி செடியை நான் வேணான்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம காய வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலேருந்தே இருக்குது அடுக்கு செம்பருத்தி. நம்ம எடுத்து வச்சதுலேருந்து இது அப்படியே காயாமல் அப்படியே இருந்துச்சு. சரி, அதுக்கு காய போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து மறுபடியும் நட்டுட்டேன். இந்த மல்லிப்பூ செடி மாற்றணும்பா, இதில் மண் நிறைய இருக்குது. இப்போது வந்து சில்லுன்னு ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எதுவும் மாற்ற முடியாது. இந்த முருங்கை மரமும் நம்ம மாற்றி வச்சிட்டோம் கேனில். வந்து 1 கரும்பு முருங்கை, 1 2 இது ஒரு 3 முருங்கை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 முருங்கை மரத்துலேயுமே இலை எதுவுமே. இந்த மல்லிப்பூ செடி பாருங்கள், இந்த மல்லிப்பூ செடி நம்ம ஊர்லேருந்து வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசு, ஃபுல்லாக மரம் மாதிரி ஆகிட்டுச்சு, காஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்து போட்டணுமோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டோம். இதில் இப்போ எல்லாத்துலேயுமே துளிர் வருது, நல்லா இருக்குது. இந்த மிளகா செடியில் வந்து மிளகாவே வச்சிருச்சு, பூ வந்து மிளகா வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம வந்து ஒரு கவரில் எடுத்து நட்டுக்கலாம். ஒரு மிளகா வந்துருக்குது, கவரில் எடுத்து நட்டுக்கலாம். டெல்லி கனகாமர செடியும் ஒரு பெரிய கேனில் எடுத்து நடணும்னு நினைக்கிறேன் நான். நிறைய அரும்பு வைக்குது, பூ நிறைய பூக்கும் போல் இருக்குது இதில். டெல்லி கனகாமர செடி. மண் தக்காளி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண் தக்காளி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வந்து நிறைய செடி புடிங்கி போட்டோம். இது ஒன்று வந்து டெல்லி கனகாமர செடி உள்ளே இருந்து முளையுது. இதில் வந்து தக்காளியே வச்சுட்டு இருக்குது, மண் தக்காளி.
புதினா வந்து நல்லா வளர்ந்துருக்குது. சாமந்தி இது உள்ள சம்பங்கி செடி உள்ள. இந்த மாங்காய் வாங்கின்னு வந்து வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குது இந்த மாங்காய் மரம். வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பூ இருந்துச்சு அதில். ஆன்னு தெரியல, அந்த ஈரமா இல்லை அந்த கேனோட ராசியான்னு புரியல. பார்க்கலாம் இந்த முறையாவது எதனா மாற்றம் தெரியுதான்னு. நம்ம நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 முறை 2 மழையில் அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ இலைங்க எல்லாமே நல்லா இருக்குது. இதுள்ள நம்ம வச்சிருக்கிற சம்பங்கி இது சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது. பூக்குது. இதுலேயும் ஒரு மண் தக்காளி இருக்குது பாருப்பா. 2 மண் தக்காளி வந்திருக்குது. காக்கடா செடியில் வந்து எல்லா கலையிலுமே அரும்பு வந்திருக்குது பூக்கிறதுக்கு. ரெடியாக இருக்குது சூப்பராக. பாருங்க தக்காளி பார்த்துட்டு இருக்குது. கிளிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சாமந்தி இது வந்து செம்பருத்தி செடி, நம்ம நட்ட ரோஸ் கலர் செம்பருத்தி. இது உள்ள நான் நேற்று எடுத்த அந்த சாமந்தி செடிங்கள அப்படியே வச்சிருக்கிறேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த குளிரில் மண்ணு நம்மக்கிட்ட வந்து கோகோ பீட் ரெடியானா தான் இனிமேல் எதனா மாற்றி நட முடியும். மண் இல்லை, கம்மியாக இருக்குது. ஜாதி மல்லி செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். இப்போ இதில் வந்து புது துளிர் வந்துருக்குது. சம்பங்கி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் செடி வந்து நான் கவரில் மாற்றி வச்சேன். பாருங்கள் எத்தனை துளிர் வந்திருக்குது பார்க்கலாம். இதில் பூ பூத்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. ரோஸ் கலர் பெங்களூர் ரோஸ். அது கனகாமர செடியே இல்லைன்னு சொல்லின்னு இருந்தேன் நான். இருக்கிறதே இந்த கனகாமரம் தான் பெரிய கனகாமர செடி. நிறைய கனகாமர செடி நம்ம எடுத்து போட்டோம் மாற்றும் போது. இதில் ஒன்று இருக்குது. இந்த பார், இதில் ஒரு கனகாமர செடி இருக்குது. இதுவும் நம்ம ஏதாவது ஒரு பெரிய கேனில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து எல்லா கலையிலையுமே பூ வர மாதிரி தெரியுது. காய் தான் இன்னும் ஒன்றுமே வைக்க மாட்டேங்குது. அதில் நம்ம கொய்யாக்காய் மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து ரோஸ் கலர் கொய்யாக்காய். இலையும் சூப்பராக இருக்குது. அந்த கொய்யாக்காய் வரலனாக்கா அதை எடுத்து போட்டு இதுதான் வைக்கணும் போல இருக்குது. நம்ம ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வந்துருக்குது. நல்லா இருக்குது. சீதாப்பழி மரம் வச்சான் அப்படின்னு அதுலேருந்து ஒடிச்சு கலையை. நம்ம அரளி செடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை கேனில் வச்சுருந்தோம். அதை எடுத்து நான் இப்போ இந்த கருப்பு கேனில் வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறமா தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நான் அடியில் கொஞ்சம் கிச்சன் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். எவ்வளோ மண்ணே கலர முடியல, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஏன்னா குளிரால் நம்ம இதை சரியாக கவனிக்க முடியாமல் போச்சு. இப்போ நல்லா இருக்குது. பார்க்கலாம் அரும்பு வைக்கதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த சாமந்தி செடி வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வச்ச சாமந்தி, மஞ்சள் கலரு ஹைப்ரிட் சாமந்தி, பெருசு பெருசாக பூ பூக்கும். இதில் பாருங்க, இதில் அரும்பு வச்சிருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வந்து நான் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏர்வெல்லாம் போட்டு விட்டுருக்குறேன். இதில் வந்து வெள்ளை பூச்சி கருப்பு பூச்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது இன்னும் ஒரு 2 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் கம்மியாகும் இந்த பூச்சியெல்லாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இன்றைக்கி எதுவும் நம்ம செடியெல்லாம் மாற்றி வைக்க முடியாது. ஏன்னா கோகோபீட்டோ இல்லை, மண்ணும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப ஈரமாக சேராக இருக்குது. அதனால் ஒரு நாள் வெயில் வந்த பிறகு நம்ம அடுத்து மாற்றிக்கலாம். நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வந்து மேலே உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.